ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் பாசிப்பருப்பு போட்டு சுரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு ஒரே கொஞ்சம் 5 நிமிஷத்தில் பண்ணுவேன். பாருங்கள், ஒரு ஸ்பூன் இதில் அவ்வளோதான் போடுவேன். இதில் பாதி சுரக்காய் போட போகிறேன். போட்டு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இதுக்கு வந்து பாசிப்பருப்பு போட்டாலும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும் இல்லையா? அதுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அடுப்பு மேலே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கழுவிடுவேன். அந்த தண்ணி கூட வேஸ்ட் பண்ணாமல் செடிங்களுக்கு ஊற்றுவேன். துளசி செடி பின்னாலே வச்சுருக்கேன், அதுக்கு ஊற்றிடுவேன். இது கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணுவேன். ஏன்னா பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும். அதனால் இதுவும் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணோம்னா அதுக்கு இதுக்கும் இதாகாது. கட் பண்ணுறது வந்து அது இன்னத்தில் ஊற்றி வச்சுட்டு தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். மூதுற மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா ஸ்லோ குக்கிங் தான் பண்ணுவேன். இதில் பாருங்கள், வெங்காயம் எப்பவுமே இத்தூடுக்கு இவ்வளோ வெங்காயமானு கேட்காதீங்க. வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் இருக்கும். பாசிப்பருப்பு இது பண்ணுறப்போ நான் தக்காளி போட மாட்டேன். தேங்காய் அரிசி மட்டும் தான் ஊற்றுவேன். இதில் வேணால் ஒரு பச்சை மிளகாய் வந்து சும்மா அறுத்து போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் போடுவேன். நான் கொஞ்சம் காரம் வச்சமாக தான் சாப்பிடுவோம். அவ்வளோதான். இதில் உப்பு, மஞ்சள், அவ்வளோதான். இந்த விசில் வந்தோடனே 2 விசில் கையாக வந்தோடனே ஸ்லோ பண்ணி ஒரு 2 விசில் போடுவேன். பழப்பழம் ஆகிடும். அதுக்கப்புறம் தேங்காய் வச்சுருக்கிறேன். தேங்காவை திருவி மிக்சியில் போட்டு பச்சை மிளகாய் போட்டு சீரகம் போட்டு அரைச்சி ஊற்றுவேன். அது திறந்தோடனே ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து போட்டுருவேன். எவ்வளோதான். 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சு போயிடும்.